எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் ஆரஞ்சு வந்துட்டு நமக்கு விஷமெல்லாம் கொடுக்கும். அடுத்தது எப்போல்லாம் நமக்கு ஜூஸ் தேவை அப்போல்லாம் பயன்படுத்திக்கலாங்க. குட்டி குட்டியாக இருக்கும், ஆனால் ஆரஞ்சோட டேஸ்ட் லைட்டாக பிடிக்கும். சக்கரை கலந்து ஜூஸ் போட்டு குடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஆரஞ்சு ஸ்மெல்லில் ஆரஞ்சு டேஸ்ட்டில் தான் இந்த டேபிள் ஆரஞ்சு இருக்குங்க. இது செடி கிடச்சா வாங்கி வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இது காய் வச்சுட்டே இருக்குங்க. எப்போவுமே காய் இல்லாத நாளே இல்லை. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பூ பிஞ்சு காயின்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா, பூ பிஞ்சு காயின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்வீட் லெமன். இது வந்துட்டு நமக்கு ஜூஸ் போகிற அளவுக்குலாம் இதில் வந்து எசன்ஸ் இருக்காது. பட் வந்து அப்படியே தோலோடு மென்று சாப்பிட்லாம். பக்கத்தில் ஒரு வெண்டைக்காய் இருந்துச்சு, அதனால் அதை அப்படியே பறிச்சிட்டேன். ஏன்னா இந்த ஸ்வீட் லெமனும் எப்பயுமே காய்ச்சிட்டே இருக்கும். ஆனால் இது ஜூஸ் எல்லாம் போட முடியாதுங்க. அப்படியே ஃப்ரூட்ஸாக பறித்து சாப்பிட வேண்டியதாக. இதுவுமே வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சிட்டே இருக்கும். நமக்கு எப்பயுமே வந்துட்டு தேவைப்படுது அப்போல்லாம் நம்ம பறிச்சுக்கலாம். இந்த வெண்டை செடி பாருங்களேங்க, இது வந்து சாத்துக்குடி செடியில் தான் வச்சுருக்கேன். ஏன் இதை இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, தனியாக அதாவது பெரிய ட்ரம்மில் இருக்கிறதால இந்த வெண்டை செடி வந்து அப்படியே பெருசாக நல்ல போஷாக்காக வளர்ந்துருக்குங்க. இப்போ நிறைய மண்ணில் வெண்டை செடியை வளர்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா போஷாக்காக பெருசாக வளரும் போல் பார்த்திங்களா. அதனால் இந்த ஒரு வெண்டைக்காயும் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சூப்பராக 2 ட்ராகன் ஃப்ரூட் பழுத்திருக்கு. நீங்கள் பாருங்களேன், அது ஒரே இடத்துல எத்தனை காய் தெரியுது பாருங்கள், நெரிச்சிட்டு. அதனாலே சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குங்க ட்ராகன் பழம். இன்றைக்கெலாம் பாருங்கள் பக்கத்துலேயே 2 இருக்குங்களா, அதே லாஸ்ட்டில் 2 இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நிறையா இருந்தாலே கட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு பேராசைக்காரி, எனக்கு மனசு வராதுங்க. அதனால் அப்படியே நான் விட்டுருவேன். சார் சொல்லுவாங்க, ஒரு பூவாச்சும் கட் பண்ணி விடுங்க. நான் கட் பண்ணவே மாட்டேன். அப்புறம் இந்த செடியில் பாருங்கள், இங்கே ஒரு அழகான ட்ராகன் பழம். நல்ல கலர் பார்த்துங்களேன், கலர் தாங்க இது செம்மையாக. நானும் உரித்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறது மறந்து போயிடுறேன். கட் பண்ணி சாப்பிடும்போது உரிச்சு காட்டணும் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்காங்க. நான் அறுவடை பண்ணேன் ஸ்வீட் லெமன், டேபிள் ஆரஞ்சு, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட், அடுத்தது ஒரு வெண்டைக்காய். இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.